ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம். நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரஸ் சித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகடிதம் யாபலாத்கிருத்ய புங்கே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. இன்றைக்கு திருப்பாவையிலே 8வது பாசுரம் கீழ்வானம் பாசுரம். முதலிலே ஆச்சாரிய வந்தனத்தோடு ஆரம்பிக்கிறேன். நாராயண குரும் ஞான வாராஷி மகமாஸ்ரியே யோ ராஜதாக்னிபிர் நித்யம் ஆராதிதயானனः ஸ்ரீமதே நாராயண தாதயார்ய மகாதேசிகாய நமः. இன்றைய பாசுரம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவா எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேரோரெம்பாவாய். சுருக்கமாக இந்த பாசுரத்தினுடைய பொழிப்புரையை கருத்துக்களை பார்த்து விடுவோம். முதலிலே பொழுது புலர்ந்ததற்கான அடையாளங்களை சொல்லிக் கொண்டே வருகிறாள். கடந்த 2 பாசுரங்களிலே சில சத்தங்களை பற்றி பேசினால், ஒலிகள். இப்பொழுது வேறு சில அடையாளங்களை இந்த பாசுரங்களிலே சொல்லுகிறாள். ஒன்று, கிழக்கிலே வானம் வெளுத்தது, சூரியோதயம் ஆகப் போகிறது என்பதற்கு அறிகுறி ஏற்பட்டது. 2, எருமை மாடுகள் மேயப் போகின்றன. எருமை மாடுகளை காலங்கார்த்தாலை பனி துளி மேய என்று பனிப்புல் இருக்கும், அதை மேய்வதற்கு விடுவார்கள் சிறிது நேரம். அதுதான் சிறு வீடு என்பது. அது நடக்கிறது இப்பொழுது என்பது 2வது அடையாளம். 3வதாக, மிக்குள்ள பிள்ளைகளும் நோன்புக்கு கிளம்பிவிட்டார்கள், பாவை நோன்புக்கு. அதுவே கூட ஒரு அடையாளம்தான். நாங்கள் உன்னை கூப்பிட வந்திருக்கிறோம். இதை அடையாளத்தில் சேர்க்க வேண்டுமா என்றால், இதிலிருந்தே கூட நீ தெரிந்து கொள்ளலாமே, இப்பொழுது வைகரை பொழுது வந்துவிட்டது என்று உன்னை கூப்பிடுகிறோமே நாங்கள் என்று. இப்படி சில பொழுது புலர்ந்ததற்கான அடையாளங்களை சொல்லிவிட்டு பிறகு அந்த பாவை தூங்கிக் கொண்டிருக்கிறாளே, எவளை எழுப்ப வந்திருக்கிறார்களோ அந்த பாவை, அவள் கோதூகலமுடைய பாவை. கோதூகலம் என்றால் ஆர்வம், கிருஷ்ண சம்ஸ்லேஷத்திலே ஆர்வம் கொண்ட பாவை. அவளிடம் சில வேண்டுகோள்களை வைக்கிறார்கள் இந்த பாசுரத்திலே. எழுந்திராய் என்று, கோதுகலமுடைய பாவா எழுந்திராய். முதல் வேண்டுகோள் அதுதான், நீ எழுந்திருக்க வேண்டும் என்பது. 2வது, நீ எழுந்த பிறகு நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ண போகிறோம் என்பது. பாடுவோம், பறை கொள்வோம், செல்வோம், தேவாதி தேவனை சேவிப்போம், அவனுடைய அருள் பெறுவோம். இதெல்லாம் இந்த பாசுரத்திலே பின்பாதியிலே இருக்கிற விஷயங்கள். பாசுரத்தினுடைய கருத்து சுருக்கம் இப்பொழுதாயிற்று. பாடுவோம், நாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம், பறை கொள்வோம், நமக்கு என்ன புருஷார்த்தமோ அதை பெற்றுக்கொள்வோம், செல்வோம், பகவானை சேவிப்பதற்கு போகிற யாத்திரையே ஒரு பரம பிரயோஜனமாக வைத்துக் கொண்டு போவோம், தேவாதி தேவனை சேவிப்போம், அவனுடைய அருள் பெறுவோம். இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதல் அடையாளம், வைகரை பொழுதுக்கான அடையாளம். இந்த பாசுரத்திலே முதலாவது, கீழ்வானம் வெள்ளென்று என்று. வானத்திலே கிழக்கு வெளுத்தது. வெளுத்தது என்று வினைமுற்றாக இல்லை,
வானத்திலே கிழக்கு வெளுத்து எருமை சிறுவீடு மேயப் போயினா என்று இருக்கிறது. விரைவிலே சூரியன் உதிக்கப் போகிறான். அதற்கு அறிகுறியாக கீழ்வானம் கிழக்கு பக்கத்திலே இருக்கிற வானமானது இருள் நீங்க பெற்றதாக வெளுப்பாக இருக்கிறது. சொல்ல போனால் இதுதான் முக்கியமான அடையாளம் பொழுது விடிய போகிறது என்பதற்கு. திருப்பள்ளி எழுச்சியிலே இதைத்தான் முதலிலேயே சொல்கிறார். ஆரம்பமே இந்த அடையாளம் தான். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் கனையிருளகன்றது காலயம் பொழுதாய் என்று. கனையிருளகன்றது கனையிருள் அதிகமான இருட்டானது அகன்றது, தொலைந்தது. காலையம் பொழுதுக்கு அதுதான் அடையாளம். பனியிருளகன்றது இன்னொரு பாசுரத்துல திருப்பள்ளி எழுச்சியில். அந்த அடையாளத்தை தான் இங்கே கீழ்வானம் வெள்ளென்று என்று சொல்லி இருக்கிறார். முக்கியமான அடையாளத்தை காண்பித்தாயிற்று. எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தன காண். எருமை சிறு வீடு என்றால் நாம் ஏற்கனவே சொன்னபடி பனி புல் மேய்வதற்காக சிறிது காலம் மட்டும் அவற்றை விட்டு வைக்கிறார்களே, அந்த நிகழ்ச்சி. அதற்காக பரந்தன பல இடங்களிலேயும் போய் சேர்ந்தன. இதே எருமை சம்பவம் தான் திருப்பள்ளி எழுச்சியிலும் வருகிறது. வைகரை பொழுது என்பதற்கு அடையாளம் மேட்டிள மேதிகள் தலைவிடும் ஆயர்கள் என்று. ஆயர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? இளமேதிகள் இருக்கிறார்களே, மேதிகள் என்றால் எருமைகள் தான். அந்த எருமைகளை தலை விடுகிறார்கள். தலை என்றால் இதில் கட்டி போட்டிருந்தார்கள், இந்த கட்டுக்கு தலை என்று பெயர். அதை விடுகிறார்கள் என்றால் அவிழ்த்து விடுகிறார்கள். அதன் இஷ்டப்படி மேய்ந்து விட்டு வரட்டும் என்று. விடிவுக்கான அடையாளமாக திருப்பள்ளி எழுச்சியிலையும் இந்த எருமைகளை பேசியிருக்கிறார். இங்கேயும் அதே மாதிரி எருமைகளை பேசுகிறாள் ஆண்டாள். பனிப்புல் மேய்கைக்காக தலை விட்டது அங்கே. பனிப்புல் மேய்கைக்காக தான் இங்கேயும் எருமை சிறுவீடு மேய்வான் என்றது. போவான் போகின்றாரை. மூன்றாவதாக என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? முதலாவது கிழக்கு வெளுத்தது என்பது, இரண்டாவது எருமைகள் மேயத் தொடங்கின என்பது, மூன்றாவதாக இந்த கோஷ்டி, பாவையர்களுடைய கோஷ்டி. அவர்கள் கிளம்பி விட்டார்கள். அதுவே கூட ஒரு அடையாளம் என்று வைத்துக் கொள்ளலாம். போவான் போகின்றாரை. போவான் என்பதற்கு போவதற்காக என்ற அர்த்தம். போவதற்காகவே போகின்றார் என்றால் அவர்களுக்கு அந்த போவதே பிடித்திருக்கிறது. போய் சேருவதுதான் எல்லாருக்கும் பிடித்திருக்கும். இவர்களுக்கு அந்த யாத்திரையே பிடித்திருக்கிறது. வியாக்கியானத்தில் எழுதுகிறார்கள் பூர்வர்கள், திருவேங்கட யாத்திரை போலே போவதே பிரயோஜனமாய் நின்றார்கள் என்று. திருவேங்கட யாத்திரை போகிறவர்கள் முக்கியமாக பெருமாளை சேவிப்பதற்குத்தான் போகிறார்கள். ஆனால் இவர்கள் போவதே பிரயோஜனமாக நின்றார்கள். அந்த யாத்திரை போவதே இவர்களுக்கு பிடித்திருக்கிறது. அதற்காகவே போகலாம். அதுதான் போவான் போகின்றாரை என்றிருக்கிறது. நாம் அவர்கள் போகாதபடி தடுத்தோம். போகாமல் காத்து. பண்ண வேண்டிய காரியம்தான், போக வேண்டியதுதான். இருந்தாலும் இன்னும் சில பேரையும் அழைத்து கொண்டு போகலாமே, உன்னையும் அழைத்து கொண்டு போகலாமே கோதுகலமுடைய பாவையே. அதற்காக அவர்களை மேலே போகாதபடி தடுத்து நாங்கள் உன்னிடம் வந்தோம். உன்னோடு கூட போக வேண்டும் என்பதற்காக, உன்னுடைய அருமையை அறிந்த நாங்கள் உன்னை எழுப்புவதற்காக வந்திருக்கிறோம் என்று இவளிடம் கூறுகிறார்கள். கோதுகலமுடைய பாவாய். கோதுகலமுடையவளே பாவையே. பாவை என்றால் பதுமை போன்றவளே, இளம்பெண்ணே. கோதுகலம் உடையவள் என்றால் கண்ணனுடைய விருப்பத்துக்கு உரிமை கொண்டவள் அல்லது உள்ள களிப்பு கொண்டவள். அவளுடைய மனசிலே ஆனந்தம் இருக்கிறது. அவளுக்கு தீவிரமான ஆர்வம் இருக்கிறது. கோதுகலம் என்பதற்கு ஆர்வம் தான் முக்கியமான அர்த்தம். கோதுகலமுடைய பாவாய் என்று இங்கே அவளை சொன்னதற்கு என்ன அபிப்பிராயம் என்றால்,
பாவாய் என்ற விசேஷ பதத்துக்கு கோதுகலமுடைய என்ற அடைமொழியை சேர்த்திருக்கிறாளே, அந்த அடைமொழியிலே ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. அது என்ன என்று பார்க்கிறோம். உன்னுடைய வேட்கைக்கு வடிகால் பெறுவதற்காக நீ கோதுகலம் உடையவளாய் இருக்கிறாள். கோதுகலம் என்றால் வேட்கை. அது இதுவரை தனியா வேட்கையாக இருக்கிறது. அது தனிய வேண்டும். அந்த வேட்கைக்கு வடிகால் கிடைக்க வேண்டும். அதனால் நீ எங்களுடன் வா. எங்களுடன் வந்தால் கண்ணனை காணலாம் கோஷ்டியாக சென்று. அப்பொழுது உன்னுடைய வேட்கை வடியும், உனக்கு நல்லது உண்டாகும் என்பதை தெரிவிப்பதற்காக கோதுகலமுடைய பாவாய். நீ கோதுகலம் உடையவளாய் இருக்கிற காரணத்தாலே எங்களோடு வருவது உனக்கு நல்லது என்று. அல்லது கோதுகலம் என்றால் உள்ள கழிப்பு. உனக்கு மனசிலே ஒரு ஆனந்தம் இருக்கிறது. கிருஷ்ணனோடு சம்சேஷத்தை மனதிலேயே நினைத்து கொண்டு ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். அப்படிப்படுகிற நீ எங்களோடு வா. எங்களோடு வந்தால் உனக்கு இருக்கிற ஆனந்தத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்வாய், எங்களுடன் பேசுவாய். பேசும்பொழுது உனக்கு எந்த மாதிரியான இன்பம் கிடைத்தது என்பதை சொல்வாய். அதுவும் உனக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. அதனாலே உனக்கு கோதூகலம் இருக்கிற காரணத்தாலே எங்களோடு வா என்று சொன்னதாகவும் கருதலாம். அல்லது கோதூகலம் என்பதற்கு ஆர்வம், ஔத்சுக்கியம். உத்சுகையான நீ எங்களுடன் வா. உனக்கு அபூர்வமான வஸ்துவை பார்ப்பதிலே ஆசை இருக்கிறது. எங்களுடன் வந்தால் எங்கள் கோஷ்டியை முதலிலே வந்து பார்க்கலாம். அது கூட ரொம்பவும் ஸ்லாகனீயமான தரிசனீயமான கோஷ்டி தான். அதை வந்து பார் என்று அவள் கோதூகலம் உடையவளாக இருக்கிற காரணத்தாலேயே அவள் தங்களோடு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பரம் கௌதூகலம் ஹிமே என்று ராமாயணத்திலேயும் இருக்கிறது. பல இடங்களில் இது ராமகிருஷ்ணர்கள், ராமரும் லக்ஷ்மணரும் போகும், விஸ்வாமித்திரோடு போகும் பொழுது புதுசாக இடங்களை பார்க்கும் பொழுது அவற்றை பற்றி தெரிந்து கொள்வதில் இவர்களுக்கு ஆர்வம் இருக்கிறது என்பதை பரம் கௌதூகலம் ஹிமே என்று சொல்கிறார். அது நல்லது. அதுவும் சின்ன வயசிலே கௌதூகலம் என்பது நல்ல குணம். அந்த கௌதூகலம் இருந்தால்தான் மேலே மேலே ஞானத்தை சம்பாதிக்க முடியும். அது இருக்கிற பாவையாக நீ இருக்கிறாய். அதனாலே நீ எங்களோடு கிளம்பி வா என்று கூப்பிடுகிறார்கள். எழுந்திராய் கோதூகலமுடைய பாவா எழுந்திராய். எழுந்திராய் என்பதற்கு இன்றைய வழக்காற்றிலே கூட தமிழிலே 2 அர்த்தங்கள் இருக்கின்றன. தூக்கம் விழித்து கண்மொழித்து எழுந்திருக்கிறது என்று ஒன்று, இன்னொன்று உட்கார்ந்திருக்கும் நிலையில் இல்லாமல் எழுந்து நெல் என்பது இன்னொன்று. இன்றைக்கும் நாம் அப்படி கையாண்டு கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த 2 அர்த்தத்தையுமே வைத்துக் கொள்ளலாம். சம்ஸ்கிருதத்திலே வெவ்வேறு பதம். உத்தானம் என்கிற எழுந்திருத்தல் வேறு, ஜாகரணம் என்று விழித்துக் கொள்ளுதல் என்பது அது வேறு. இங்கே அந்த 2ஐயும் எழுந்திரா என்பதற்கு அர்த்தமாக சொல்லலாம். ஏனென்றால் இந்த கோதூகலமுடைய பாவையானவள் தூங்கி எழுந்த பிறகு, படுக்கையிலேயே இல்லாமல் அங்கிருந்து எழுந்த பிறகுதானே சென்று சேவிக்க முடியும். இந்த பாசுரத்திலே வேண்டுகோள்கள் எல்லாம் பண்ணுகிறாரே, எங்களோடு வா, சென்று பாடி தேவாதி தேவினை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்தருள் என்றெல்லாம், அதெல்லாம் பண்ணுவதற்கு முதல் படியாக எழுந்திருக்க வேண்டும். தூக்கம் விழிக்க வேண்டும், கட்டிலிருந்து எழுந்து வெளியே வர வேண்டும். இப்படி எழுந்திருப்பதற்கு 2 இருக்கிறது அர்த்தங்கள். இந்த 2ம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. 2ஐயும் சேர்த்தே பேசுகிறது ரிக்வேதம். நமக்கெல்லாம் போதிக்கிறது உத்திஷ்டத ஜாகிரத என்று. உத்திஷ்டத என்றால் எழுந்து நில்லுங்கள், எழுச்சி பெறுங்கள் என்ற அர்த்தம். ஜாகிரதா என்றால் தூங்காதீர்கள், விழித்திருங்கள் என்ற அர்த்தம். இந்த 2ஐயும் சேர்த்தே பேசுகிறது ரிக்வேத மந்திரம் நமக்கெல்லாம். அது 2க்கும் தமிழிலே எழுந்திருப்பது என்றுதான். எழுந்திருங்கள் எழுந்திருங்கள் என்று 2 தடவை சொன்ன மாதிரி ஆகிறது தமிழிலே. எழுந்திராய் பாடி பறை கொண்டு. பாடி இறைவனை பாடுதல் என்பது அவனுக்கு செய்கிற எத்தனையோ கைங்கரியங்களிலே காயிகமான, மானசிகமான, வாசிகமான கைங்கரியங்கள் இருக்கும். அதிலே வாசிகமான கைங்கரியங்களிலே பாடுதல் என்பது மிகவும் சிறந்த ஒன்று. அடிக்கடி புராணங்களிலே கூட பகவானை கானம் பண்ணுவது நல்லது என்று வரும்.
அதிலே ஒன்றுதான் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஸ்ரீ வராக புராணத்திலே கைசிக மகாத்மியம் என்ற பகுதியிலே ஒரு திருக்குறுங்குடிங்கிற திவ்ய தேசத்திலே நடந்த நிகழ்ச்சி ஒன்று. நம் பாடுவான் என்பவர், அவருக்கு பாடுவதனாலேதான் நம் பாடுவான் என்ற பெயரும் பின்னாலே வந்திருக்கும். அவர் பெருமாளுக்கு கான ரூபமான கைங்கரியத்தை தூரத்திலிருந்தே செய்து கொண்டிருந்தார். வராக புராணத்தில் கைசிக மகாத்மியத்தில் பெருமாளே சொல்லுகிறார், கானம் என்பது மிகவும் உயர்ந்த கைங்கரியம், அதனாலே பகவத் பிரீத்தி சுலபமாக ஏற்படும் என்று. யோமே பிரகாஜதே கேயம் மம பக்தியா வியவஸ்திதः. கேயம் பாட்டை, பாடக்கூடிய பாட்டை எவர் பிரகாஜத்தை நன்றாக பாடுகிறாரோ அவர் மம, எனக்கு அந்த பாட்டு என் விஷயமான பாட்டாக இருந்தவர் பாடினாரானால், பக்தியா, அவர் பாடும் பொழுது பக்தியோடு கூட அந்த அவருக்கு உள்ளத்திலே இருக்கிற பக்தி அவருடைய குரலிலே வரும்படியாக பாடினாரானால், வியவஸ்தித, அதிலேயே ஈடுபட்டு நிலை பெற்று பாடினாரானால், எவன் ஒருவன் அப்படி பாடுகிறானோ அவனுக்கு நிறைய பலன்கள் வரும். பாட வேண்டும், என்னுடைய பாட்டை பாட வேண்டும், பக்தியோடு கூட பாட வேண்டும், விவஸ்தையோடு கூட பாட வேண்டும். இப்படியெல்லாம் ஒருவன் பாடினான் ஆனால் அவனுக்கு அமோகமான பலன்கள் கிடைக்கும், அதிகமான பலன்கள். என்ன? யாவந்தி த்வக்ஷராண்யஸ்ய காயது ஸ்யுர்யசஸ்வினி தாவத் வர்ஷ சஹஸ்ராணி ஸ்வர்கலோகே மஹீயதே. யசஸ்வினி என்று பூமி பிராட்டியை விളിக்கிறார். புகழாளியே என்று அர்த்தம் அதற்கு. அவன் பாட்டு பாடுகிறானே, அந்த பாட்டிலே எத்தனை எழுத்துகள் இருக்கின்றனவோ அத்தனை ஆயிரம் வருஷங்கள் அவன் சொர்க்கலோகத்திலே கொண்டாடப்படுகிறான் என்று இதற்கு அர்த்தம். ஒரு 10 எழுத்து உள்ள ஒரு சின்ன பாட்டை அவன் பாடினான் ஆனால் 10,000 வருஷம் சொர்க்கலோகத்திலே இருக்கலாம். ஆனால் பொதுவாக ஒரு பாடல் என்றால் நூற்றுக்கணக்கான எழுத்துகள் இருக்கும். அதனாலே லட்சக்கணக்கான வருஷங்கள் சொர்க்கலோகத்திலே அவன் வசிக்கும்படியான பாக்கியம் அவனுக்கு கிட்டும். ஏனென்றால் அவன் பெரும் பாட்டா பாடியிருக்கிறான். பெருமாளுடைய பாட்டை பக்தியோடு கூட நன்றாக பாடியிருக்கிறான். அதற்கு நிறைய பலன்தான் கிடைக்கும். எத்தனை எழுத்துக்களை பாடியிருக்கிறானோ அத்தனை ஆயிரம் வருஷங்கள் சொர்க்கலோகத்திலே அவன் இருப்பான். பெருமாளே இப்படி அருளி செய்திருக்கிறார். தனக்கு தன் விஷயமான பாட்டுகள் எல்லாம் பாடினால் பிடிக்கும் என்று பெருமாளே சொல்லி இருக்கிறார் வராக புராணத்திலே. இப்பொழுது அதுதான் திருப்பாவையிலும் இவள் சொல்லுகிறாள், கோதூகலமுடைய பாவா எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு. நீ எழுந்த உடனே எங்களோடு வா, நாம் எல்லாம் போய் பாடுவோம், பாடின பிறகு நமக்கு பறை கிடைக்கும் என்று அவளை கூப்பிடுகிறாள். இந்த திருப்பாவையிலே எத்தனையோ பாசனங்களிலே இந்த பாடுதல் கானம் என்ற கைங்கரியம் பற்றி வருகிறது. ஆரம்பத்திலே முதல் பாட்டிலேயும் உண்டு, இரண்டாவது பாட்டிலேயும் உண்டு, நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். பட்டர் என்கிறவர் கைசிக புராணத்துக்கு வியாக்கியானம் எழுதினவர். திருப்பாவையிலே பாடுவது பாடுவது என்று, பாடா என்றோ பாடி என்றோ பாடுவோம் என்றோ இந்த கானத்தை பற்றின பதம் 13 இடங்களிலே இருப்பதாக ஒரு தொகுத்து எழுதியிருக்கிறார். இந்தந்த வரிகளிலே இருக்கிறது என்று அவருடைய தொகுப்பின்படியாக இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே கீழ்வானம் என்ற பாசுரத்திலே அது 5ஆவதாக வந்திருக்கிறது என்று கணக்கிட்டிருக்கிறார் அவர். அதோடு கூட அடுத்த சூக்தி ஒரு வாக்கியம் வாசிக்க போகிறேன். அது பராசர பட்டர் இயற்றிய அருளி செய்த வாக்கியம். பகவான் அருளி செய்த உபாயங்கள் அனைத்திலும் கானரூபமான உபாயமே அத்தியந்தோத்கிருஷ்டமாக கடவது. பகவான் இந்த வராக புராணத்திலேயே கூட எத்தனையோ உபாயங்களை அருளி செய்திருக்கிறார்.
வராக புராணத்திலே பூமி பிராட்டிக்கு அவர் உபதேசிப்பதெல்லாம் நம்மை வியாஜீகிருத்தியதான். அதாவது பூமி பிராட்டி கேட்கும் பொழுது இந்த பக்த ஜனங்களுக்கெல்லாம் எந்த உபாயத்தின்படி நல்ல பலன் கிடைக்கும் என்று நம் சார்பிலே தான் அவள் கேள்வி கேட்கிறாள். அவர் எத்தனையோ உபாயங்களை சொல்லுகிறார். வராக சரம ஸ்லோகம் கூட அவற்றிலே ஒன்றுதான். ஆனால் கான ரூபமான உபாயம் என்று இப்பொழுது ஒன்று சொல்கிறாரே, அதுதான் அத்தியந்த உத்கிருஷ்டம். பெருமாள் விஷயமாக இசை கருவிகளையும் வைத்துக் கொண்டு இசையாக சங்கீதமாக பாடுவது என்பது அது மிக உயர்ந்த அத்தியந்த உத்கிருஷ்டம் ஆகிறது, மிக உயர்ந்த உபாயமாகும் என்று பராசர பட்டர் அருளி செய்திருக்கிறார். பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய. இப்பொழுது இரண்டு கதைகள், இரண்டுமே கிருஷ்ணாவதார கதைகள். முதலாவது மா வாய் பிளந்த கதை. மா என்றால் குதிரை, குதிரையினுடைய வாயை கிருஷ்ணன் பிளந்த கதை. இரண்டாவது மல்லரை மாட்டிய கதை. மல்லர்கள் என்பவர்கள் சாணூரன் முஷ்டிகன் என்ற இருவர். அவ்விருவரோடு கூட வேறு சில மல்லர்களும் உண்டு. அவர்களை மாட்டிய கதை. மாட்டிய என்றால் சிக்க வைத்தா என்ற அர்த்தம் இல்லை, மாள வைத்தா என்ற அர்த்தம். மாளுவது என்றால் மரணம் அடைவது. மாட்டிய என்பதற்கு கொன்ற என்றுதான் அர்த்தம். அந்த சாணூர முஷ்டிகாதி மல்லர்களை கொன்ற கதை என்று ஒன்று. முதலிலே கேசி என்கிற குதிரையை வாய் பிளந்த கதை. குதிரையினுடைய வாயை கிருஷ்ணன் பிளந்தான் என்கிற கதை. அது என்ன கதை என்றால் சுருக்கமாக பார்த்தால், கேசி என்பவன் ஒரு அசுரன். கிருஷ்ணனை கொல்வதற்காக குதிரை வடிவத்தை தரித்துக் கொண்டு கம்சனாலே அனுப்பப்பட்டு வந்தவன். அவன் வேகமான குதிரையாக வந்து கிருஷ்ணனை மேல் பாய்ந்து கொன்று விடலாம் என்று நினைத்து கொண்டு வருகிறான். ஆனால் கண்ணன் அதை தெரிந்து கொண்டு அந்த குதிரையை கொன்று விடுகிறார். எப்படி கொள்கிறார் என்றால், குதிரையின் வாயிலே கையை இட்டு அதன் பிறகு அந்த கையை மேன்மேலும் பெரிதாக்கி கையினுடைய அளவை அதிகப்படுத்தி அப்படியே வாய்க்குள்ளே கையை விட்டு வாயை மட்டும் பிளக்கவில்லை, அந்த குதிரையின் உடலையே பிளந்து விட்டான். அப்படி ஒரு கதை பாகவதத்திலே வருகிறது. கேசி என்கிற குதிரையின் வாயை பிளந்த கதை. இதை சற்று விரிவாக நாம் பார்க்க போகிறோம். அடுத்தது இரண்டாவது கதை. இரண்டு பேர் மல்லர்கள் இருந்தார்கள். மல்லர்கள் என்றால் மல் யுத்தம் பண்ணுபவர்கள். ஒருவனுக்கு சாணூரன் என்று பெயர், இன்னொருவனுக்கு முஷ்டிகன் என்று பெயர். இவ்விருவரையும் அதே போல இன்னும் சில பேரையும் நன்றாக நிறைய தீனி போட்டு கம்சன் வளர்த்து வைத்திருக்கிறான். அவனுடைய எதிரிகள் மீது பாய்ந்து கொள்வதற்காகவே வளர்ந்திருக்கிறார்கள். அதுவேதான் அவர்களுக்கு தொழில். அவர்களை ஒரு மல் யுத்தம் பண்ணி கிருஷ்ணனை கொன்றுவிடு என்று கம்சன் நியமிக்கிறான். கம்சன் தான் அவர்களுக்கு எஜமானன். இவர்கள் கம்சனுக்கு பணியாளர்கள். கம்சன் என்ன கட்டளை இடுகிறான் அவனுக்கு, கிருஷ்ணனும் பலராமனும் இப்பொழுது மதுரைக்கு வரப்போகிறார்கள், ஆள் விட்டு அனுப்பித்து அவர்களை கூப்பிட்டு வர சொல்லி இருக்கிறேன், அவர்களை நீ கொல்ல வேண்டும். எப்படி என்றால், அவர்களோடு கூட நீ மல்யுத்த சண்டை போட்டு அந்த சண்டையில் நீ அவர்களை வீழ்த்தி விடு என்று. எதற்காக கம்சன் இப்படி எல்லாம் பண்ணுகிறான் என்றால், இவர்கள் கம்சனை கொன்று விடுவார்கள். கம்சனுக்கு சத்ருவாகத்தான் பிறந்திருக்கிறார். 8வது குழந்தை தேவகிக்கு பிறந்தது கம்சனை கொன்றுவிடும் என்று நாரதர் ஏற்கனவே கலகம் பண்ணிவிட்டு போய்விட்டபடியாலே, இந்த கிருஷ்ணன் ஆயர்பாடியிலே வளர்கிற கிருஷ்ணன் தான் அந்த தேவகியினுடைய 8வது குழந்தையாக இருக்குமோ என்று கம்சனுக்கு தோன்றியபடியாலே
அந்த கிருஷ்ணனை தன்னுடைய இடத்துக்கு வரவழைப்பதற்கு முன்னமேயே அங்கே சில அசுரர்களை அனுப்பி அந்த கிருஷ்ணனை குழந்தை பருவத்திலேயே கொன்றுவிட ஏற்பாடுகள் பண்ணி அவையெல்லாம் அந்த முயற்சிகள் எல்லாம் பலன் அளிக்காத காரணத்தினாலே தன் எதிரிலேயே தன் ஊருக்கே அந்த குழந்தையை கிருஷ்ணனையும் பலராமனையும் இருவரையும் வரவழைத்து தான் காண அவர்களை கொன்று விடலாமே என்று திட்டமிட்டு அவர்களை வரவழைத்திருக்கிறார். அதனால்தான் சாளூர முஷ்டிகர் இருவரிடையும் சொல்லி வைத்திருக்கிறார். இதே போல வேறு சில மல்லர்களும் தயாராக நிற்கிறார்கள். கிருஷ்ணனும் பலராமனும் வந்த பொழுது மல்யுத்தத்தை ஆரம்பித்து அவர்களை அந்த மல்யுத்தத்திலே கொன்றுவிடு என்று. சந்தேகம் அவனுக்கு வரவில்லை, கொள்ள முடியுமா முடியாதா என்று. ஏனென்றால் இந்த சாணூரனும் முஷ்டிகனும் மல்யுத்தத்தில் இதுவரையில் அவர்களை யாரும் வென்றது கிடையாது. எல்லாரையும் அவர்கள்தான் வீழ்த்துவார்கள். குயோ முயோ என்று அடித்துக் கொண்டு தோல்வியுடன் ஓடிப்போய் விடுவார்கள். அவர்கள் வாட்டசாட்டமான உடம்பு கொண்டிருந்தவர்கள், மல்யுத்த பயிற்சியை அதிகமாக பெற்றிருப்பவர்கள், எங்குமே தோலாதவர்கள். அதோடு கூட கிருஷ்ணனும் பலராமனும் அதற்கு நேர் எதிர். வயசே போராது, சின்ன வயசு பாலகன், சுகுமாரமான திருமேனி, ரொம்ப மிருதுவாக இருக்கும். இவர்களுக்கோ கொழு என்று இருக்கும். பார்த்து எதிரே நின்றாலே நிற்கிறவர் பயந்து போய்விடுவார் சாணூர முஷ்டிகர்களுக்கு. அதனால இது சுலபமான உபாயமாக போய்விட்டது. இதற்கு முன்னே என்னென்னவோ பண்ணி பார்த்தோமே, அசுரர்களை மாறு வேடங்களிலே போக சொல்லி, அதெல்லாம் கம்சன் நேரடியாக பார்க்க முடியவில்லை. அவர்கள் எல்லாம் ஏதோ காரணத்தினாலே தோற்று போனார்கள், பல பேர் மாண்டு போனார்கள். ஆனால் இப்பொழுது நம் கண்ணெதிரே மல்யுத்தத்திலே இவர்களை வீழ்த்து விடலாமே என்று அவர்களை அழைத்து வந்திருக்கிறார். அந்த இரண்டு மல்லர்கள் இருக்கிறார்களே, சாணூரன் முஷ்டிகன் என்று, அவர்களை கிருஷ்ணன் மாட்டிவிட்டான் என்றால் மாளும்படியாக பண்ணிவிட்டான். மாளுதல் என்றால் செத்து போதல். இப்பொழுது இந்த ரெண்டு கதையையும் ஸ்ரீமத் பாகவதத்திலே 10வது ஸ்கந்தத்திலே இருக்கிறபடியே, ஆனால் குறைவாக, முழு விவரங்களும் நமக்கு வேண்டாம், சிறிது சிறிது ஓரிரு ஸ்லோகங்களை பார்த்து இந்த இரண்டு கதையும் புரிந்து கொள்வோம். மல்லானாம் அசநிர்ணாம் நரவரஹ ஸ்ரீணாம் ஸ்மரோ மூர்த்திமானே. ஒரே கிருஷ்ணன் தான் பல பேருக்கு பல விதமாக இருக்கிறார் என்று ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறது ஸ்ரீமத் பாகவதத்திலே. சாணூரன் முஷ்டிகன் முதலிய மல்லர்களுக்கெல்லாம் இந்த கிருஷ்ணன் அசனி போல இருக்கிறான். அசனி என்றால் இடிக்கு பெயர். இடி வீழ்வதற்கு தயாராக வந்திருப்பது போல இருக்கிறான். அவர்களுக்கு பார்த்தால் அப்படி தோன்றுகிறது. நிருணாம் நரவரஹா, அங்கே இருக்கிற பொது ஜனங்கள் எல்லாம் பார்த்தால் இவன் நல்ல நரவரனாக இருக்கிறானே, உயர்ந்த மனுஷன் என்று அப்படி தோன்றுகிறது அவர்களுக்கு. ஸ்ரீணாம் ஸ்மரோ மூர்த்திமானே, அங்கே இருக்கிற ஸ்திரீகளுக்கெல்லாம் என்ன தோன்றுகிறது, இவனுடைய அழகு எப்படி இருக்கிறது பத்தியா, இப்படி மன்மதனே வடிவடித்தது போலே வந்திருக்கிறானே இந்த கிருஷ்ணன் என்று அவர்களுக்கு தோன்றுகிறது. ஒவ்வொரு சாராருக்கும் ஒவ்வொரு விதமாக தோன்றுகிறான் கிருஷ்ணன் என்று இந்த ஸ்லோகம் வருகிறது. அதனுடைய ஆரம்பம் மல்லானாமசனிஹி என்று, மல்லர்களுக்கெல்லாம் அவன் இடி போல காட்சி அளிக்கிறான் என்று. இப்பொழுது முதல் கதையை பார்ப்போம். முதல் கதை கேசி என்ற குதிரை கண்ணனை கொல்ல வந்து தான் சுத்து போன கதை. கேசி துகம் சப்ரஹிதா குரைர்மஹீம். விருத்தம் வேறு மாதிரி இருப்பதாலே வேறு மாதிரி வாசிக்கிறேன். கேசி துகம் சப்ரஹித குரைர்மஹீம் மகாஹயோ நிர்ஜரயன் மனோஜவா. கேசி என்பவன், அது அவனுடைய பெயர். கம்சனாலே பிரகிதா அனுப்பப்பட்டவன். குறைகி குழம்புகள்னாலே, குதிரைக்கு பாதத்தின் அடியில் குழம்புகள் இருக்கும் அல்லவா, அதனாலே மஹீம் பூமியை நிர்ஜரயன், ஒரு பூமியை அமுக்கினால் அந்த பூமிக்கே பாதகங்கள் ஏற்படும். அப்படி பண்ணி மகாஹய பெரியதொரு குதிரையாகி,
குதிரை வடிவத்தை எடுத்துக்கொள்கிறான் கேசி. மனோஜவகா, மனசு எவ்வளவு வேகமாக போகுமோ அவ்வளவு வேகமான குதிரையாக எடுத்துக்கொண்டு வருகிறான். எங்கிருந்தே கம்சன் இருக்கும் ஊரிலிருந்து இந்த சிறுவர்கள் கிருஷ்ணர் பலராமர் வளர்கிற ஊர் இருக்கிறதே அது வரைக்கும் அவன் வருகிறான். சோப்பியஸ்ய வக்ரே புஜமுத்தரம் ஸ்மயன்னே பிரவேசயாமாஸ யதோரகம்பிலே. நடுவில் பல ஸ்லோகங்களை விட்டுவிட்டேன். கேசியை எப்படி கொல்லுகிறார் என்ற கடைசி பகுதிக்கு வந்து விட்டேன். கிருஷ்ணர் அஸ்யா, இந்த குதிரையினுடைய வக்ரே வாயிலே, புஜம் உத்தரம் தன்னுடைய உயர்ந்த புஜம் கையை, பிரவேசயா மாசா நுழைத்தார். அப்படி நுழைக்கும் பொழுது ஸ்மயன் ஒரு புன்சிரிப்பு சிரித்து கொண்டே நுழைத்தார். அவர் யுத்தம் பண்ணுவது போல மனநிலையிலே இல்லை, அது ஒரு விளையாட்டு போலே பண்ணி கொண்டிருக்கிறார். சிறுவன் தானே, ஆனால் அவருக்கு தெரியும் இவன் நம்மை கொல்ல வந்திருக்கிறான் என்பது. அதனாலே அவன் வாயிலே கையை வைத்தார், தன்னுடைய வாயிலே புன்னகையை வைத்தார், கையை செலுத்தினார். யசோரகம்பிலே, பாம்பு பொந்துக்குள்ளே பாம்பு போவது போல அந்த குதிரையின் வாய்க்குள்ளே கிருஷ்ணனுடைய கை போயிற்று என்கிறார். அப்புறம் என்னாச்சு? ஸ்வமேதமானேன சகிருஷ்ண பாகுனா பபாத லண்டம் விசிருஜன் க்ஷிதவ்யசு என்று சகா, அந்த கேசியானவன் சமேதமானேன வளர்ச்சி அடைகிறார். எது வளர்ச்சி அடைகிறது? கிருஷ்ணன் வைத்த கை. கை முதலிலே எந்த அளவிலே இருந்ததோ அந்த அளவில் இல்லாமல் அளவில் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. கிருஷ்ணபாகு இப்படி சமேதமாகும் பொழுது, சமேதமானதாகும் பொழுது அந்த வாய் பிளவுபட்டது. வாய்க்குள்ளேயும் கை போய்விட்டது, உடம்பே பிளவுபட்டது, கிழிந்து போய்விட்டது குதிரையினுடைய உடம்பு. பபாத, கீழே விழுந்து விட்டது அந்த குதிரை. க்ஷிதவு, தரையிலே விழுந்தது. லண்டம் விசிருஜன், லண்டம் என்று குதிரையினுடைய அமேத்தியத்துக்கு பெயர். குதிரை சாணி போட்டுவதெல்லாம் தை என்று வைத்துக் கொள்ளுமே, அதை விட்டு கொண்டே, அதெல்லாம் பயத்தினுடைய காரியங்கள். பயந்து போனபடியினாலே லண்டத்தை விசர்ஜனம் பண்ணிக்கொண்டு வியசுஹு, பிராணன் நீங்கினதாக கீழே விழுந்து விட்டது, உயிரே போய்விட்டது. என்ன காரியம் பண்ணினார் இவர்? தன்னுடைய கையை வாய்க்குள்ளே விட்டு பெரிசாக்கினார். மேலும் மேலும் பெரிசாக்கும் பொழுது வாயே கிழிந்தது, இன்னும் உள்ளே விட்டு பெரிசாக்கும் பொழுது உடம்பே கிழிந்தது. இது ஒரு புது மாதிரியான வதமாக இருக்கிறது. இதற்கு முன்னே கூட கிருஷ்ணர் எத்தனையோ கம்சன் அனுப்பித்த அசுரர்களை எல்லாம் கொண்டிருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் அது ஒவ்வொரு மாதிரி ஒரு புதுமை இருக்கிறது. கேசியை கொன்ற விதம் இது ஒரு புது மாதிரியாக இருக்கிறது என்று பாகவதம் வர்ணிக்கிறது. இப்பொழுது இரண்டாவது கதை, மல்லர்களை மாட்டிய கதை. வஜ்ரசார சர்வாங்கௌ மல்லௌ சைலேந்திர சந்நிபோ क्वचाति सुकुमारांगौ किशोरौ नाप्त यौवनौ. இப்பொழுது இரண்டு சாரார் இருக்கிறார்கள். யுத்தம் ஆரம்பிக்க போகிறது. யுத்தத்தை பார்ப்பதற்கு ஜனங்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். மல்யுத்தம் என்பது ஒரு போட்டி மாதிரி நடக்கிறது, விளையாட்டு போட்டி மாதிரி. நிறைய பேர் வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறார்கள். அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள், இது என்ன, இவ்விரு பட்சங்கள் இருக்கின்றனவே கட்சிகள் போட்டி போடுவதற்கு, யுத்தம் பண்ணுவதற்கு, அது ஒன்றும் ஒரே மாதிரியாக இல்லையே. ஒரு பக்கத்தில் பார்த்தால் சாணூரன் முஷ்டிகன் என்கிற இரண்டு பேரும் வஜ்ரசார சர்வாங்கௌ, வஜ்ரம் இருக்கிறதே, வஜ்ராயுதம் தயார் பண்ண அந்த வஜ்ரம், அது போலே அது ரொம்பவும் கடினமாக இருக்கும். அதனுடைய சாரம் போலே எல்லா அங்கத்தையும் கொண்டவர்கள்.
இவர்களுடைய கைகளையோ மார்புகளையோ பார்த்தால் ஒவ்வொன்றும் வஜ்ராயுதம் போலே கடினமாக இருக்கிறது சாணூர முஷ்டிகர்களுக்கு. மல்லௌ சைலேந்திர சந்நிபூ, இந்த இரண்டு மல்லர்களும் சைலேந்திரன் இருக்கிறதே இமயமலை அது போல நிற்கிறார்கள். அவர்களுடைய ஆகாரமே பெரிதாக இருக்கிறது, பாறை போல நிற்கிறார்கள். அவர்கள் எங்கே? அவர்களோடு யுத்தம் பண்ணுவதற்காக வந்திருக்கிற இன்னொரு பக்கத்திலே நாம் பார்த்தோமானால் குவச்சாதி சுகுமாராங்கௌ, இவர்கள் இரண்டு பேர், அவர்களும் ரெண்டு பேர், இவர்களும் இரண்டு பேர். இந்த இரண்டு பேர் அதிசுகுமார அங்கவ், இவர்களுடைய உடம்பை பார்த்தால் மிகவும் மென்மை, மிருதுவாக மார்தவம் கொண்டதாக இருக்கிறது. அது கடினமாக இருக்கிறது, இது மிருதுவாக இருக்கிறது. கிஷோரவ், இவர்கள் சிறுவர்களாக இருக்கிறார்கள், வயதை வைத்து பார்த்தால் கூட. நாப்த யௌவனவ், இன்னும் யௌவன பருவமே வரவில்லை, இன்னும் பால்யத்திலேயே இருக்கிறார்கள். அவர்களோ மிகவும் அனுபவம் வாய்ந்த, அனுபவம் முதிர்ந்த மல்லர்களாக இருக்கிறார். இது எப்படி இரண்டுக்கும் ஜோடி சேரவே இல்லையே என்று பொது ஜனங்கள் எல்லாம் பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யுத்தம் எப்படி எப்படி நடந்தது என்பதை எல்லாம் விவரிக்கிறார். மல்யுத்தத்திலே சில பரிபாஷை பதங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த பதங்களை எல்லாம் விட்டு பல பல விதமான மல்யுத்தங்கள், அதில் அந்த வர்ணனத்தை எல்லாம் விட்டு விடுவோம். கடைசியில் என்ன ஆயிற்று என்று கதையை முடித்து விடுவோம். பாஹ்வோர் நிகிருஹ்ய சாணூரம் பகுஷோ பிராமயன் ஹரிஹி, பாஹ்வோஹோ தன்னுடைய இரண்டு கைகளிலேயும் சாணூரம் நிகிருஹ்ய நன்றாக பிடித்து கொண்டு, சாணூரன் என்பவனோடு கிருஷ்ணன் சண்டை போடுகிறார், முஷ்டிகன் என்பவனோடு பலராமன் சண்டை போடுகிறார். பகுஷோ பிராமயன், அவனை சுழற்றுகிறாராம். பகுசகா என்றால் பலபடியாக சுழற்றுகிறாராம். பிரதட்சிணமாக சுழற்றுதல், அப்பிரதட்சிணமாக சுழற்றுதல், உயர போட்டு சுழற்றுதல், கீழே போட்டு சுழற்றுதல், எத்தனையோ. பகுஷோ பிராமயன் பூபிருஷ்டே போதயாமாச, கடையில தரையில போய் அவனை ஓங்கி போட்டுட்டு போதயாமாச, நசுக்கு நசுக்கென்று நசுக்கினார் கிருஷ்ணர். தரசா க்ஷீண ஜீவிதம், தரசா தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி, ஏற்கனவே க்ஷீண ஜீவிதனாய் இருக்கிறான், உயிர் போகும் தருவாயில் இருக்கிறார், அவனை அப்படியே விடவில்லை, அப்பவும் நசுக்கிறார் சாகிற வரைக்கும். இது ஒரு மல்லன். இன்னொரு மல்லன் இருக்கிறானே முஷ்டிகன், அவனுக்கு என்ன ஆயிற்று? ததः கூட்டமனுப்ராப்தம் ராமः பிரஹரதாம்பரஹ, அவன் வந்திருக்கிறான் அந்த கூடத்துக்கு, மல்யுத்த கூடத்துக்கு. அப்பொழுது அவனை எதிர்கொண்டவர் ராமன், அதாவது பலராமன். அவதீலீலயா ராஜன் சாவஜ்ஞம் வாமமுஷ்டினா, ராஜாவே அந்த பலராமர் அந்த முஷ்டிகன் என்பவனை அவதீத்து கொன்றுவிட்டார். லீலையா, விளையாட்டாகவே கொன்றுவிட்டார். சாவஜ்ஞம், அவஜ்ஞையோடு கூடவே, அவமதிப்போடு கூடவே. அவன் பெரிய வீரன், அவனோடு நாம் பிரயத்தனங்கள் எல்லாம் பண்ணி யுத்தம் பண்ண வேண்டும் என்பதெல்லாம் இல்லாமல் அவமதித்து கொண்டே. வாம முஷ்டினா, தன்னுடைய இடது முஷ்டி இருக்கிறதே, கை முஷ்டி, இடது கை, அதாலேயே அவனை கீழே தள்ளி கொன்று விட்டார். ஆக சாணூரனும் போயாயிற்று, முஷ்டிகனும் போயாயிற்று. ஆனால் யுத்தம் முடியவில்லை. ஏனென்றால் கம்சனுடைய கோஷ்டியிலே நிறைய மல்லர்கள் இருக்கிறார்கள். சாணூரே முஷ்டிகே கூட்டே ஷலே தோசலகே ஹதே, அதுக்கப்புறம் சல்லன் என்று ஒருவன், தோசலகன் என்று ஒருவன் வருகிறார்கள். எல்லாரையும் கொன்று விடுகிறார்கள் கிருஷ்ணனும் பலராமனும். சேஷா பிரதுத்ருவர்மல்லா, இன்னும் கூட நிறைய மல்லர்கள் இருக்கிறார்கள் பின்னாலே வருவதற்கு. ஆனால் அவர்கள் எல்லாம் ஓடி போய்விட்டார்கள். இது என்ன, சாணூரன், முஷ்டிகன், சலன், தோசலகன் இத்தனை பேரும் ஆண்டு விட்டார்களே. அவர்களுக்கு உயிராசை வந்து விட்டது.
நம்ம தப்பித்து போயிடுவோம், உயிர் பிழைத்து போய்விடுவோம். நாலு பார்த்தாச்சு எப்படி அவர்கள் கொள்ளுகிறார்கள் என்று. அதனாலே அங்க போகவே வேண்டாம் என்று பிரதுத்ருவு ஓடியே போய்விட்டார்கள். சேஷாக மல்லா, மீதி இருக்கிற மல்லர்கள் எல்லாம். ஏன்? சர்வே பிராணபரீப்சவஹ, அவர்களுக்கெல்லாம் உயிர் அங்கே போனால் போய்விடும் என்று நிச்சயமாக தெரிந்தபடியினாலே தங்கள் உயிரை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையினாலே ஓடி போய்விட்டார்கள் இடத்தையே விட்டு. இப்படித்தான் மல்லரை மாட்டிய கதை இருக்கிறது ஸ்ரீமத் பாகவதத்திலே. மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய என்ற வரியிலே இருக்கிற 2 கதைகளையும் நாம் இப்பொழுது பார்த்தோம். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் என்பது அடுத்தது. நாம் தேவாதி தேவனை சென்று, இங்கே தேவாதி தேவன் என்று கிருஷ்ணனைத்தான் சொல்லுகிறார்கள். சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் ஒரு சந்தேகம் வருகிறது, தேவாதி தேவனா அல்லது தேவாதி தேவனா. அந்த நடு எழுத்திற்கே தி என்கிறது, அது மிருதுவா உரப்பா, தேவாதி என்று சொல்ல வேண்டுமா என்று ஏன் சந்தேகம் வருகிறது என்றால், 2க்கும் அர்த்தம் வெவ்வேறையாக இருக்கிறது. 2 அர்த்தங்களும் கிருஷ்ணனுக்கு பொருந்துகிறது என்பது இருக்கட்டும். எதற்கு பிரயோக பிராச்சுரியம் இருக்கிறது என்று பார்த்தோமானால், நாம் காஞ்சிபுரம் பெருமாளை தேவாதி ராஜன் என்று சொல்லும் பொழுது அதி உரப்பாக சொல்லுகிறோம். அதே போல தேவர்களுக்கு அதி தேவன் என்று சொல்லலாம் என்றால், அது வேதத்திலே கூட அப்படி பிரயோகம் இருக்கிறது. தேவாதி தேவன் என்று சொல்லலாம். அர்த்தம் தேவர்களுக்குள்ளே தேவனானவன் என்று வரலாம், அல்லது தேவா ஆதி தேவன். அதி என்று பதம் பிரிப்பதா ஆதி என்று பதம் பிரிப்பதா என்பதிலே தான் இப்பொழுது விசாரம். தேவர் முதலானவர்களுக்கும் தேவன் என்று அர்த்தம் வைத்துக் கொள்ளலாமா, அல்லது இன்னொன்று கூட இருக்கிறது, தேவன் ஆதிதேவன் என்று. இவன் ஆதிதேவன் முதல் தேவனாக இருக்கிறான் என்று அர்த்தமா, தேவன் முதலானவர்களுக்கு தேவனாக இருக்கிறான் என்று அர்த்தமா, தேவர்களுக்குள்ளே தேவனாக இருக்கிறான் என்று அர்த்தமா? எதற்கு பிரமாண பாகுல்யம், பிரமாண வச்சன பாகுல்யம் இருக்கிறது என்று யோசித்தோமானால், திருவாய்மொழியிலே ஒரு வரி ஞாபகம் வருகிறது. மனுஷர்க்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ என்று. மனுஷர்களுக்கெல்லாம் தேவதைகள் எப்படி வந்தியர்களாக இருக்கிறார்களோ, அதுபோல தேவர்களுக்கும் வந்தியனாக இருக்கிற தேவதேவன் என்று பெருமாளை சொல்லுகிறார். அப்பொழுது தேவ ஆதி தேவன், தேவர்கள் முதலியவர்களுக்கும் தேவன் அல்லது தேவர்களுக்கு தேவன். இரண்டாவதிலே தேவனும் ஆதி தேவனும் ஆனவன் என்று இருக்கலாம் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் ஆதி தேவன் என்பது அவனுக்கு 1000 திருநாமங்களிலே ஒன்றாக சகஸ்ரநாமத்திலே பட்சிதமாக இருக்கிறது. அல்லது தேவர் ஆதிகளுக்கு தேவர், தேவர் முதலானவர்களுக்கு தேவர் என்று சொல்லலாம். ஏனென்றால் அப்படி ஒரு விளக்கம் இருக்கிறது ஜிதந்தே ஸ்தோத்திரம் என்பதிலே. ஜிதந்தே ஸ்தோத்திரம் என்பது புராணகதமான ஸ்தோத்திரங்களுக்குள்ளே சம்ஹிதாகதமாக இருக்கிறது. அது நம்முடைய பூர்வர்களாலே பரிகிரகிக்கப்பட்ட நல்ல ஸ்தோத்திரம். தேவா நாம சுராணாஞ்ச சாமான்யமதி தெய்வதம் என்று பெருமாளை பற்றி பேசுகிறது. பெருமாள் தேவர்களுக்கு மட்டும்தான் தெய்வதம் என்றில்லை. எதிர்கட்சி இருக்கிறதே, தேவர்களுக்கு எதிர்கட்சி அசுரர் கட்சி, அதற்கும் அவர் சாமான்யமான தெய்வதம் தான். 2 கட்சிகளுக்கும் பொதுவானவர் தான், எல்லாருக்கும் சேர்ந்துதான் அவர் தெய்வதமாக இருக்கிறார் என்று சித்தந்தே ஸ்தோத்திரம் விளக்குகிறது. அப்படி பார்த்தால் தேவ ஆதி என்பதாலே அசுரர்களையும் எடுத்துக்கொண்டு தேவர்களுக்கும் ஆதிகளுக்கும் மற்றவர்களுக்கும் தெய்வதம் என்று அர்த்தம் சொல்லலாம் போல இருக்கிறது. அல்லது தேவர்களுக்கு ஆதியாக இருக்கிற தேவன், இது வேற மாதிரி அர்த்தமாக இருக்கிறது. ஆதியாக இருக்கிறான் என்றால் மூல காரணமாக இருக்கிறான். எந்த தேவன் இந்திராதி தேவர்களுக்கும் காரணமாக இருக்கிறான் என்றால்
பிரஜாபதிர் தேவான சுர்ஜதா என்று வேதம் சொல்லுகிறது. பிரஜாபதி என்பவர் தேவதைகளை எல்லாம் சிருஷ்டி பண்ணினார் என்று. அந்த பிரஜாபதி தான் இவர். அவர்தான் தேவர்களுக்கு ஆதியாக இருக்கிற தேவன், பெருமாள் தான். அப்படி அர்த்தம் சொல்லலாம் என்று. தேவாதி தேவன் என்பதற்கு இத்தனை அர்த்தங்களும் பொருந்துகின்றன. இத்தனை அர்த்தங்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் பிரமாண வச்சனங்கள் இருக்கின்றன. ஒரு 5 நிமிஷ காலம் இந்த வெவ்வேறு அர்த்தங்களை வச்சனங்களோடு சேர்ந்து பார்ப்போம். தேவர்களுக்கும் அதிதேவனான திருமாலை, ஆதி இல்லை அதி, அப்படி அந்த அதி என்கிற பதத்தை இட்டு வாக்கியங்களை பார்க்க போகிறோம். இப்பொழுது 2 வேத வாக்கியங்களை பார்க்க போகிறோம். யோ தேவேஷ்வதி தேவ ஏக ஆசீத் கஸ்மை தேவாய ஹவிஷா விதேம. தேவேஷு அதி தேவ என்றுதான் இதில் இருக்கிறது. எவன் தேவர்களுக்குள்ளே அதி தேவன், ஒப்பற்றவன் ஒருவன், தேவக ஏகஹ ஒருவன், அவனுக்கு, அந்த தேவனுக்கு ஹவிஸை நிவேதிப்போம் என்று இந்த மந்திரத்துக்கு அர்த்தமாகிறது. அதனாலே பரமாத்மாவை சொல்லும் பொழுது அதி தேவன் என்று சொல்லலாம் என்று தெரிகிறது. ஸ்ரீவைகுண்டத்தை வர்ணிக்கிறது பரமபதத்தை ஒரு வேத வாக்கியம். எத்திர தேவானாம் அதி தேவ ஆஸ்தே என்று, தலவகார ஸ்ருதி என்று. அதிலே தேவானாம் அதி தேவகா என்று பெருமாளை சொல்லுகிறது. அப்பொழுது தேவாதி தேவ என்பதற்கு தேவர்களுக்கு அதி தேவனானவன். வேதங்களிலே 2 மந்திரங்கள் அப்படி சொல்லி இருக்கின்றன. அதனாலே அப்படியே வைத்துக் கொள்வோம். திருப்பாவை தேவாதி தேவனை என்று பேசுகிறதே, அது தேவ அதி தேவனை பேசுகிறது என்று. இது ஒரு அர்த்தம். தேவாதி தேவனுக்கு 2வது அர்த்தம் வேத வாக்கியம் ஒன்று சொல்கிறது. தமீஸ்வராணாம் பரமம் மகேஸ்வரம் தம் தெய்வதானாம் பரமம் ச தெய்வதம் என்று. தெய்வதங்களுக்குள்ளே பரம தெய்வதமாக இருக்கிறான். தெய்வதம் தெய்வதானாம் என்று ஸ்வேதோபனிஷத்திலே இந்த வரிகள் இருக்கின்றன. நாம் சகசிரநாம பఠனம் பண்ணுகிறோமே, அங்கே கூட தெய்வதம் தேவதானாஞ்ச பூதானாம் யோவ்யஜஸ்பிதா என்று சொல்கிறோம். தேவதைகளுக்கு தெய்வதமாக இருப்பவர், அந்த அர்த்தம் வைத்துக் கொள்ளலாமே. ஈஸ்வரர்களுக்குள் உயர்ந்த பெரிய ஈஸ்வரன், தேவதைகளுக்கும் பரமமான தெய்வம் என்று. தேவாதி தேவன் என்பதற்கு இந்த அர்த்தத்தை வைத்துக் கொள்வோம் என்பது 2வது கருத்து. 3வதிலே தேவ ஆதி தேவன் என்று பிரிக்கிறோம். தேவர்களுக்கெல்லாம் முற்பட்ட தேவன் என்று. அப்படி ஒரு வேத வாக்கியம் இருக்கிறது. பூர்வோயோ தேவேப்யோ ஜாதா என்று தேவர்களுக்கெல்லாம் முன்னேயே இருந்தவர். தேவர்கள் உற்பத்தி பெறுபவர்கள், அவர்கள் உற்பன்னர். அவர்களுக்கு முன்னே இருந்த தேவன் யார்? அவன்தான் தேவ ஆதி தேவன். எவன் தேவர்களுக்கும் முற்பட்டவராக தோன்றினாரோ அவன், அவனைத்தான் சகஸ்ரநாமமானது ஆதி தேவோ மகாதேவோ தேவேஷோ தேவபிருத்குரு என்று பல நாமங்களை இட்டு சொல்கிறது. ஆதி தேவகா என்பது ஒரு திருநாமம். அப்படி அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம் தேவாதி தேவன் என்பதற்கு. தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், நாம் அவன் இருக்கும் இடத்துக்கு போய் சேவிக்க வேண்டும். சென்று என்றால் போய் என்ற அர்த்தம். நாம் போக வேண்டும். ஏன்? அவன் தான் எங்கேயும் எவ்விடத்திலேயும் இருக்கிறானே, நாம் எதற்கு கோவிலுக்கு போக வேண்டும்? நாம் இருக்கும் இடத்தில் அவன் இல்லையா? அவன் சர்வவியாபி ஆயிற்றே என்றெல்லாம் குதர்க்கம் பண்ணக்கூடாது. சாநித்தியத்திலே பல படிகள் உண்டு. சில இடங்களிலே அதிக சாநித்தியம், சில இடங்களிலே குறைந்த சாநித்தியம். எல்லா இடங்களிலேயும் சாநித்தியம் ஓரளவுக்கு உண்டு. ஆனால் எந்த இடத்திலே அவனுடைய சாநித்தியம் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்தை நாடி நாம் சென்று போய் சேவிக்க வேண்டும். அப்படி செல்வதற்கே புண்ணியம் உண்டு.
நாமே போவதிலேயே புண்ணியம் உண்டு. நம்முடைய கால் படைத்த பயனே தான் அது. நம்முடைய உடம்பிலே எத்தனையோ அங்கங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு அங்கமும் நம்முடைய பகவத் சேவையிலே நாம் ஈடுபடுத்தலாம். ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் என்று முகுந்த மாலையிலே ஒரு ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. நாக்குக்கு என்ன காரியம் என்றால் கேசவ கீர்த்தனம் பண்ண வேண்டும். அப்படி சொல்லிக் கொண்டே வரும் பொழுது நம்முடைய காலுக்கு என்ன காரியம் என்றால் ஹரேர்கச்சாங்கிரியுக்மாலயம், அங்கிரியுக்மே நீ ஹரேஹே ஆலயம் கச்ச, பெருமாள் கோவிலுக்கு நீ போ, அதுதான் உனக்கு நல்லது என்று. அந்த விதத்திலே குலசேகரன் முகுந்த மாலையிலே 2 கால்களையும் விழித்து கூப்பிட்டு அங்கிரியுக்மா என்று சம்போதனம் பண்ணி ஹரியின் ஆலயத்துக்கு போகும்படி வேண்டுகிறாரே, அதுபோலே நாமும் சென்று நாம் சேவித்தால், அவன் இருக்கும் இடத்துக்கு நாம் போய் சேவித்தால் நல்லது. சென்று நாம் சேவித்தால் என்பதற்கு இன்னொன்றையும் மனதிலே அர்த்தமாக கொள்ளத்தகும். ஸ்ரீவைகுண்டன் இருக்கிறானே, தேவாதி தேவன் என்று இங்கே சொன்னது ஸ்ரீவைகுண்டநாதன் என்று சொல்வதற்கும் இடம் உண்டு. ஏனென்றால் ஒரு வேத வாக்கியம் சொல்லுகிறது, சஹஸ்ரஸ்தூணா மண்டபத்தை பரமபதத்திலே பேசும் பொழுது அங்கே இருக்கிறவன் தான் தேவாதி தேவன் என்று ஒரு மந்திரம் சொல்லுகிறது. அந்த அர்த்தத்தை வைத்துக் கொண்டால் சென்று என்பது மோட்ச மார்க்கத்துக்கு தேவயானத்தின் மூலமாக போகிறோமே, தேவயான மார்க்கம் என்பது அக்கிராதி மார்க்கம், அந்த செல்லுதலை சொல்லலாம். அங்கே போகும் வழியெல்லாம் போகங்கள் கிடைப்பதாலே அப்படித்தான் உபனிஷத்துகள் வர்ணிக்கின்றன. அர்ச்சிராஜி மார்க்கத்திலே முக்தன் போகும் பொழுது அவனை எல்லாரும் வரவேற்று உபச்சரிக்கிறார்கள் என்று. அதனாலே எப்படி சேர்வது உத்தேசியமோ அதுபோலே செல்வதே கூட உத்தேசியம்தான் அங்கே என்று. அதுபோலேதான் இங்கேயும் கிருஷ்ணன் இருக்கும் இடத்துக்கு நாம் போவது உத்தேசியம். அப்படி நாம் போய் சேர்வது உத்தேசியம். அதற்கு நாம் போவது என்று ஒன்று இருக்கிறதே, அதுவே கூட உத்தேசியம்தான். அதிலேயே கூட நாம் இன்பம் காண்பவர்கள் தான். அதற்கே கூட நமக்கு புண்ணியம் கிடைக்கப் போகிறது தான். அதனாலே நாம் சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று. ஆவாவு என்பதற்கு 3 விதமான அர்த்தங்கள் சொல்கிறார்கள். ஒன்று, வேதத்திலே ஒரு வரி வருகிறது, என்று ஆரம்பித்து, அது சாமகானம். அந்த சாமகானம் பண்ணி ஆவு ஆவு என்று வேதத்தில் சொன்ன மந்திரத்தை சொல்லி ஏதத் சாமகாயன்னாஸ்தே என்று அப்படி போக வேண்டும்னா அது ஒரு அர்த்தம். இன்னொன்று ஆ ஆ என்று பிரித்து அடடா அடடா என்று விஸ்மயித்து ஆச்சரியத்தோடு கூட அங்கே போய் ஆராய்ந்து அருள். மூன்றாவது ஆ வா என்று அதை பிரித்து ஸ்வாகதம் சொல்லி என்று. ஆக சாமகானம் பண்ணுபவன் இந்த ஜீவாத்மா. நாம் ஆ ஆ என்று சேவித்தால் அவன் ஆ வா என்று அருள் புரிவான். இங்கே சேவிப்பதும் இருக்கிறது, அருள் புரிவதும் இருக்கிறது. சேவித்தால் ஆவாவென்று அவன் பண்ணுவதே ஆவாவென்று அருள் புரியுது. ஆவா என்பதற்கு இந்த 3 அர்த்தங்களும். சில நாம் ஆவாவென்கிறோம், இன்னொரு அர்த்தத்திலே அவன் ஆவா என்கிறான். ஆவாவென்று ஆராய்ந்து அருள். பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நாம் பண்ணினோமானால் என்ன பண்ண வேண்டும்? பாட வேண்டும், செல்ல வேண்டும், சேவிக்க வேண்டும். இப்படி எல்லாம் பண்ணினால் ஒவ்வொன்றுக்கும் பகவத் பிரீத்திக்கிறான், ஒவ்வொன்றுமே. அதனாலே பகவத் பிரீத்தி மூலமாக ஒவ்வொன்றுக்கும் நமக்கு புண்ணியம் கிடைக்க போகிறது. இந்த பாசுரத்திலே எத்தனையோ நீதிகள் இருக்கின்றன. சிலவற்றை மட்டும் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம்.
முதலிலே நமக்கு ஒரு நீதி, கீழ்வானம் வெள்ளென்று என்ற அந்த வைகரை பொழுது இருக்கிறதே, அதுதான் துயில் எழுவதற்கு சரியான நேரம். குறிப்பாக தனுர் மாசத்திலே கிழக்கு வெளுக்கும் பொழுதே துயில் எழ வேண்டும், தூக்கத்தை கலைத்து எழுந்திருக்க வேண்டும். சூரியோதய காலத்திலே தூங்கக்கூடாது என்பது எல்லா நாட்களுக்குமே பொதுவான விதிதான். அது முதல் நீதி. இரண்டாவது, தூங்கி எழுந்த பிறகு வீட்டுக்குள்ளேயே அடைபடக்கூடாது. இது நமக்கும் பொருந்தும், நம் பிராணிகளுக்கும் பொருந்தும். நாம் கூட வீட்டை விட்டு வெளியே சிறிது நடை செல்ல வேண்டும். மாடுகளுக்கும் அப்படித்தான், அவிழ்த்து விடுங்கள், மேயட்டும். அதே மாதிரி நீங்களும் வீட்டுக்கு வெளியே செல்லுங்கள், இயற்கை வனப்பை காணுங்கள், நடை பயிற்சி பண்ணுங்கள், நல்ல காற்றை சுவாசியுங்கள், காலார நடந்து செல்லுங்கள் என்பதும் இங்கே இருக்கிறது. எருமை சிறு வீடு மேய்வான் என்று சொல்லிவிட்டு மேற்குள்ள பிள்ளைகளும் போவான் என்பதனாலே வைகரை பொழுதிலே பண்ண வேண்டிய காரியங்களிலே இது ஒன்று, வெளியே நடந்து செல்லுதல் என்று. எழுந்ததும் எது நம் கண்ணிலே பட்டால் நல்லது, மங்களமான வஸ்துக்கள், அவற்றிலே ஒன்று மேய்ச்சல் நிலம், மேய்கின்ற கால்நடைகள், பசு முதலியவை, இவற்றையெல்லாம் கண்டால் நல்லது. அடுத்தது மூன்றாவதாக ஒரு நீதி, கால்நடைகளை மேய்க்க அனுப்ப வேண்டும் என்று. கிராமங்களில் அப்படித்தான் பண்ணுகிறார்கள். ஆனால் சில இடங்களிலே, முக்கியமாக நகரங்களிலே, மேய்க்க அனுப்புவது என்று ஒன்று கிடையாது. என்ன பண்ணுகிறார்கள், அதனுடைய தீனிகள் எல்லாம் வாங்கி, விலைக்கு வாங்கி, அது இருக்கும் இடத்திலேயே கொண்டு வைத்து விடுகிறார்கள். அதுக்கு உணவுக்காகத்தானே அனுப்புகிறீர்கள், நான் அனுப்பாமலே இங்கேயே உணவு கொடுத்து விட்டால் கொட்டகையிலேயே வைக்கோல் போடுவது, பின்னாக்கு போடுவது, புல் வாங்கி போடுவது, புல் கட்டு என்று பண்ணினால் என்று நினைக்கிறார். அது போதாது. அதற்கு உணவுக்காக மட்டும் அனுப்புவது கிடையாது. அவையும் கூட வெளியிலே போய்விட்டு வர வேண்டும். அதற்கு எருமைக்கு கூட சிறு வீடு வேண்டும். சிறு வீடு என்றால் சிறிது நேரம் அவிழ்த்து விடுதல். வீடு என்றால் இங்கே விடுதல். சிறிது நேரம் அவிழ்த்து விடுதல், அது சற்று தள்ளி போய் மேய்ந்து விட்டு வர வேண்டும். அது முக்கியம். இது மூன்றாவது நீதி. நாலாவதாக ஒன்று, போவான் போகின்றாரை என்பதிலே நமக்கு ஒரு நீதி. வேறு ஏதோ பலனுக்காக போவது அது இருக்கவே இருக்கிறது. போவதே பலனாக போவது என்பது இது புதுமையாக இருக்கிறது நமக்கு. உபாயமே ஸ்வயம் பிரயோஜனமாகிவிடும் பக்தர்களுக்கு. பக்தர்கள் பக்தி பண்ணுவது ஏதோ ஒரு பரம புருஷார்த்தம் பின்னாலே கிடைக்கப் போகிறதே, அதற்காக மட்டும் இல்லை. பக்தி பண்ணுகிற காரியத்திலேயே, அந்த காலத்திலேயே அவர்களுக்கு இன்பம் வருகிறது. பக்தி யோகத்தை சொல்லும் பொழுது கூட அதான் சொல்லுகிறார்கள், பக்தி யோகம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே நமக்கு சரீரத்திலே ஒரு இன்பம் தெரிகிறதே. அதுபோலத்தான் செய்து காரியத்தை செய்து முடித்து வரக்கூடிய இன்பம் நிற்க, கைங்கரியம் பண்ணுகிறோம் என்றால் கைங்கரியத்திலேயே ஒரு அபிருச்சி வந்து விடுகிறது. நாம் பகவானுக்கு, பாகவதர்களுக்கு இந்த கைங்கரியத்தை இன்றைக்கு பண்ண வேண்டும் என்று அவா உந்த அந்த கைங்கரியத்தை பண்ணும் பொழுது நமக்கு ஒரு ரசம் கிடைக்கிறது. அதுதான் கைங்கரியத்திலேயே கிடைக்கிற ரசம். போவான் போகின்றாரை, ராமாயணம் போல ஒரு இலக்கியம் இருக்கிறது. அதை வாசித்தால் நமக்கு புண்ணியம் வரும், பிரஜைகள் பிறப்பார்கள், குடும்ப விருத்தி ஏற்படும், தந்தாண்டி விருத்தி ஏற்படும் என்று பல ஸ்ருதியில் சொன்னதெல்லாம் இருக்கட்டும். ராமாயணத்தை வாசிக்கும் பொழுது அந்த கதையே நமக்கு இன்பத்தை தருகிறதே, கதை படிக்கிற இன்பம் கிடைக்கிறதே. அது போலத்தான் பெருமாளை சேவித்து கோவிலுக்கு போய் அங்கே பெருமாளை சேவிப்பது இருக்கட்டும், இந்த கோவிலுக்கு போவதே நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது என்று அவர்கள் போவான் போகின்றாராக,
போவான் என்பதற்கு போவதற்கு என்று அர்த்தம். போவதற்காகவே போகிறார்கள், மற்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு நீதி, எல்லாரையும் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று. அவரவர்கள் தன் பாடு உண்டு, தன்னுடைய பலன் உண்டு என்று போய் தனித்தனியாக போவதிலே அர்த்தமில்லை. பலரும் கூடி நோன்பு நோக்கும் பொழுது முக்கியமான தோழிகள் யாரும் விடுபட்டு போகாமல் அவர்களையும் அழைத்து கொண்டு போக வேண்டும். சில பேர் அது தெரியாமல் போய்கொண்டே இருப்பார்கள். அப்போது நாம் என்ன பண்ண வேண்டும்? போகாமல் காத்து, போய்கொண்டே இருக்காதீர்கள், கொஞ்சம் நில்லுங்கள், இன்னும் 2 பேர் வர வேண்டும் என்று சொல்லி அவர்களை போகாமல் காத்து என்றால் தடுத்து என்ற அர்த்தம். போனது போரும், கொஞ்சம் நில்லுங்கள், பின்னாலே போய் கொள்ளலாம் என்று தடுத்து எல்லாருமாக போக வேண்டும் என்பதும் ஒரு நீதி. அடுத்ததாக ஒன்று, கோதுகலமுடைய பாவாய் என்பதிலே நமக்கு ஒரு நீதி. கோதுகலம் என்பது எல்லாருக்கும் தேவைதான். முக்கியமாக நோன்பு காலங்களிலே கோதுகலம் என்கிற ஆர்வம் அதிகமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நோன்புகளிலே நியமங்கள் கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கும். அதற்காக அலுத்து கொண்டு சலித்து கொண்டு இருந்தோமானால் நோன்பினுடைய பலனும் கெட்டுப்போகும். நாம் நோன்பை நன்றாக செய்யவில்லை, மனசு நோன்பிலே லயிக்கவில்லை என்று இப்பொழுதேயும் நமக்கு அலுப்பும் சலிப்பும் தட்டுவதனாலே சிரமம் ஏற்படும். எப்படி தவிர்ப்பது? கோதுகலமுடைய, பண்ணுகிற காரியம் எதுவானாலும் அதை ஆர்வத்தோடு, அதிலே ஒரு ஈடுபாட்டோடு பண்ண வேண்டும் என்பது. அதற்கடுத்தது, பலரையும் காக்க வைத்து நாம் தாமதப்படுத்த கூடாது என்பது அடுத்த பக்கம். தூங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு சொல்லுகிற நீதி. நிறைய பேர் வாசலிலே வந்திருக்கிறார்கள், எல்லாரும் கோஷ்டியாக போய் நோன்பு நோக்க போகிறார்கள். ஒருத்தி மட்டும் வீட்டிலேயே படுத்துக்கொண்டு கேட்டே கிடத்தியோ என்கிறபடியே இருந்தால் எப்படி? கூடாதல்லவா? அது ஒரு நீதி. இங்கே பாவா எழுந்திராய், பாடுவது என்பது பக்தி நெறியிலே முக்கியமாக இருக்கிறது. நாம் இதை ஏற்கனவே பார்த்தோம். கானம் என்பது மற்ற எத்தனையோ இருக்கு, பிரணாமம் இருக்கிறது, கைங்கரியம் இருக்கிறது, என்னென்னவோ திருவாராதனம் இருக்கிறது. ஆனால் கானம் என்பது மிக முக்கியம். அது பகவானை வெளிதாக உகப்பிக்கும். அதனால்தான் பாடிப்பறை கொண்டு என்று இங்கே இருக்கிறது. இந்த மாதிரியாக நிறைய நீதிகள் இந்த பாசுரத்திலே நமக்கு தெரிகின்றன. இவ்வளவு நீதிகள் இப்பொழுது போதும் என்று நிறுத்திக் கொள்வோம். பாசுரத்தை மறுபடியும் ஒரு தடவை சேவிக்கிறேன். கீழ்வானம் வெள்ளென்றெருமை சிறுவீடு மெய்வான் பரந்தன காண்மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். கோதகலமுடைய பாவாய் எழுந்திராய், பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.